VGP Meren Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தேர்தலில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடாதது வருத்தம்தான் என அக்கட்சியின் முதன்மை செயலர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விவேக்குடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். ஒவ்வொரு கட்சியும் அவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சு இப்ப ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற அமைச்சர விசிகாவா இருக்கட்டும் ஐயுஎம்எல் அவங்களாம் கூட்டணி ஆட்சியில் அமைச்சு அவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க. உங்களுக்கு பம்பர சின்னத்தில் நின்று ஜெயிக்கலைங்கிற ஆதங்கம் இருக்கா சார்? நான் அதிலே முதலே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு இயக்கத்திற்கும் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சின்னம் அதுதான் அந்த கட்சியோட அடையாளம் பொறுத்தவரைக்கும் ஒரு கொடி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கும், ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்கும். அதுதான் அந்த கட்சியோட அடையாளம். அந்த அடையாளத்தை புறந்தள்ளிட்டு அதை மறந்து விட்டு இன்னொரு கட்சியோட சின்னத்தில் நிற்கிறது எந்த ஒரு கட்சி தோழருக்கும் தொண்டருக்கும் ஏற்புடையதுக்கல்ல, யாரும் அதை விரும்ப போறது கிடையாது. அதுதான் அது என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தனி துரை வைகோவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த முடிவு எடுத்தேன். நான் நின்னா என் சின்னத்துல நிற்பேன். நான் இல்லை வேண்டாம்னு நினைச்சேன். நான் அதே இது பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து சரி அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு நிர்பந்தம் காரணமாக கூட இருக்கலாம், அவங்க இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கிறாங்க. இல்லை அவங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இதில் நிற்க சொல்றாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் சரி கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு மீறக்கூடாது நினைச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த முடிவு நான் எடுக்கல. எனக்கு பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை முக்கியம் நினைச்சு நான் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செத்தாலும் என் சின்னத்தில் நிப்ப நான் சொல்லியிருந்தேன். கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இது எங்களுடைய பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் வருகின்ற 27ஆம் தேதி அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் கூடுவாங்க, பேசுவாங்க. எங்களுக்கு என்னன்னா நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தொடர்றோம் நாங்க. ஆனா காலப்போக்கில் பொறுத்த வரைக்கும் எனக்கு பொதுக்குழுல அங்க தொண்டர்களுடைய மனநிலை, நிர்வாகிகளுடைய மனநிலை, அதற்கேற்ப தலைமை முடிவெடுக்க போறாங்க. அது நான் துரை வைகோவான்னு அதை சொல்ல முடியாது. சார் அதாவது இப்ப ராஜினாமா பண்ணிருக்காங்க எம்எல்ஏ ராஜினாமா, அந்த இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கா இருக்கணும் மற்ற ராஜினாமா அங்கெல்லாம் மதிமுக சார்பில் போட்டிடுவீங்களா சார்? எப்படிங்க மதிமுக சார்பில் அந்த இடைத்தேர்தலில் போட்டிடுவீங்க? இல்ல நாங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக கூட்டணி தலைமை என்ன முடிவெடுப்பாங்க. அதே நேரத்தில் எங்க இயக்கம் எந்த முடிவு பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் கூட்டணி சம்பந்தமாக வருகின்ற இந்த பை எலெக்ஷன் சம்பந்தமாக என்ன முடிவு எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாம் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியும். இட்ஸ் டூ early to say that. VGP Meren Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.